ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என்ன ப்ரோமோலாம் பார்த்தீங்களா? ஆக்சுவலி எஃப்ஜே சீன் போட்டது, அதுக்கப்புறம் திருப்பி பார்வதி ஆரம்பிச்சுட்டாங்களாம். அந்த ப்ரோமோ அந்த கமெண்ட் கீழெல்லாம் போய் பார்த்தா பார்வதி அப்படி திட்டுறாங்க, இவ இருக்கிற டீமே உருப்படாது அப்படி இப்படின்னு. ஆனால் ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தா, பார்வதி சைலண்ட் பண்ணணும்னு பார்க்குறாங்க. அவள் சைலண்ட் ஆக மாட்டேன்றதை தெளிவாக சொல்கிறா. அதே சமயத்தில் அவள் இன்னைக்கு பண்ண விஷயத்தில் தப்பாக எனக்கு எதுவுமே இது இவ்வளோ நாளுமே அவள் வந்து கரெக்டாக அவளுக்கான ஸ்டாண்ட் எடுப்பாள். ஆனால் இன்னைக்கான விஷயத்தில் அப்பட்டமாக விக்ரம் தான் தப்பு பண்ணா. அதுக்கு ஜால்ரா எஃப்ஜே போட்டால் பிக் பாஸும் ஜால்ரா போட்டார். வேறு வழியே இல்லைன்னு சாண்ட்ரா ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறாங்க. சாண்ட்ரா எடுக்கிற ஸ்டாண்டுக்கு டீம்மேட்டாக ஹவுஸ்மேட்ஸாக பார்வதி வாய்ஸ் அவுட் பண்ணாங்க. இதுதான் அங்கே நடந்தது. ஆனால் பார்வதி வாய்ஸ் அவுட் பண்ணதுனால பார்வதி தான் பிரச்சனை. ஆனால் அங்கே ஒன்று எஃப்ஜேவை கூப்பிட்டு விக்ரம் ஒன்று பண்ணால. விக்ரம் வந்து பொம்பளை மாயாவாக இருக்கான் இந்த சீசனில். இதை நான் சொல்லலை, உள்ளே வந்து பூர்ணிமாவே சொல்லிட்டு போனாங்க. நாசூக்கா இது யாரோ தெரிஞ்சால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஆக்சுவலி பூர்ணிமா உள்ளே வந்து ஒரு கேம் சேஞ்சராக ஒரு ட்விஸ்ட் பண்ணிட்டு போனாங்க. இது முன்னாடி வீடியோஸில் நம்ம போட்டிருப்பா என்ன அந்த பூண்டு பஞ்சாயத்து அப்படின்னு அந்த பூண்டு தூள்லாம். அப்போ தான் வந்து அவங்க உள்ளே வந்து என்ட்ரி கொடுத்து எல்லாருக்கும் வந்து ஒரு ஹாய் சொல்லிவிட்டு எல்லாரும் வந்து நல்லா கேம் ஆடுறீங்க செய்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் பாருவுக்கு தனியாக ஒரு அப்ரிசியேஷன் கொடுப்பாங்க. அவங்க உள்ளே வரும்போதே பாரு உங்கள் கண் எப்படி இருக்குது, ஓகேவானா ரெக்கவரி ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் எப்படி கேம் ஆடுறீங்க என்னென்னு பிளாஸ்மாலெல்லாம் உட்காந்து பேசுகிறப்போ பாரு வந்து ஸ்பெஷலாக என்ன சொல்லுவாங்கன்னா, பாரு அவங்க கேமுன்னு ஸ்பெசிஃபிக்காக சொல்ல மாட்டாங்க, ஆனால் உங்கள் கான்ஃபிடென்ஸ் வேறு லெவலில் இருக்குது, செம்மையாக கேம் ஆடுறீங்க, அந்த கண்ணில் அடிப்பட்டோ நீங்கள் வந்து அந்த கேமோட அந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்போட நீங்கள் ஆடினது, அதுக்கப்புறம் வந்து அந்த இளவரசியாக இருக்கும்போது அந்த கண்ணோடவே அந்த போய் அந்த கேமரா முன்னாடி நின்னது, அந்த கான்ஃபிடென்ஸ்லாம் வேறு லெவலில் இருந்தது. நானே அந்த இடத்துல இருந்தால் கூட பிரேக் ஆகிருப்பேன். கண்டிப்பாக யாராக இருந்தாலும் பிரேக் ஆகிருப்பாங்க. ஆனால் உங்கள் கான்ஃபிடென்ஸ் வேறு லெவலில் இருந்தது. நிறைய விஷயங்கள் உங்ககிட்டேருந்து கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபஸ்ட்டு அப்ரிசியேஷன் பாருவுக்கு தான் கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் லைனாக ஒருத்தர் இது இப்படி ஆடுறீங்க அப்படி ஆடுறீங்க. செகண்ட் அப்ரிசியேஷன் வியானாக்கு, நீங்கள் க்யூட்டாக ஒன்று பண்ணுறீங்க ஆனால் பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னு அப்படி தான் வரும். அப்படி விக்ரம் ஒரு இடத்துல சொல்லும்போது என்ன சொல்கிறேன், அதே மாதிரி சபரியை சொல்கிறாங்க. சபரியும் வந்து நான் வெளில பார்த்த சபரி இல்லை, ஒரு மாதிரி நல்லா ஆடுறீங்க அப்படின்னு எல்லாருக்கும் பண்ணுறது ஒன்றா கனியான கனியக்கா அப்படின்ட்டு இருப்பாங்க. ஆனால் விக்ரம் கிட்ட வரும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மாயாவுக்கு போன சீசனில் ஏதோ ஒரு அவார்டு கொடுத்தாங்க, மேபி அந்த தேர்டாக வந்ததுக்கு ஒன்று கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அது வேர்ஸ்டைல் ஏதோ ஒன்று வேர்டு சொன்னாங்க, நான் சரியாக கவனிக்கல. அந்த அந்த அவார்டு யாருக்கா தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மாயாவுக்கு கொடுத்த அந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு பூர்ணிமா ஒரு ஹிண்ட் உள்ளே கொடுத்துட்டு போகிறாங்க. அப்போ தான் நம்ம மைண்டுக்கும் ஹிட் ஆகாது. ஓ அப்படியா அப்படின்னு நம்ம கமெண்ட்ஸில் ஒருத்தர் சொல்லியிருந்தார் வைப்பு விபி அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட ப்ரொஃபைல் இருந்தது. அதுலேருந்து அரோராவும் மாயாவை கூட எடுத்துக்கலாம். ஆனால் வந்து அரோராவை செகண்டாக மாயாவை வச்சுக்கலாம். ஆனால் ஓப்பனாக இது இப்படி தான் இவங்க கேம் இருக்குது, இதுக்குள்ளே என்னவோ வச்சு ஆடுறாங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. அதே மாதிரி அரோரா பின்னாடி தான் பேசுகிறாங்க, முன்னாடி வந்து பேச மாட்டாங்க. அதுதான் அவங்க கேம்குள்ளே அவங்களுக்கான வீக்னஸாகவும் ப்ளஸ்ஸாகவும் இருக்குது. பின்னாடி உட்காந்து சுண்டெலி மாதிரி கற்பாம்பூச்சி மாதிரி பேசுகிறாங்களே தவிர அவங்க நேரடியாக வந்து பேசுகிற இடம் வெறும் பாரு கிட்ட மட்டும்தான். மற்ற கனிக்கிட்டேயோ மற்ற எங்கேயோ அவங்க கேம் ஆடுறதில்ல. ஏன்னா அவங்க வாய்ஜாலமும் அவங்க ஆடிட்டுருக்க ஒரு கேவலமான கேமும் பார்வதியும் கமருதீனும் வச்சு தான். அதனால் அதை விட்டுடலாம். ஆனால் அந்த ஃபுல் வீட்டையுமே தன்னோட கண்ட்ரோலில் எடுத்து இனிமேல் இந்த வீட்டை நான் தான் ஆட்சி செய்யணும், நான் சொல்கிறது தான் இங்கே நடக்கணும், ஏன்னா பிக் பாஸே என் கண்ட்ரோலில் இருக்கார், என்ன தான் பிக் பாஸ் வந்து ட்ராமா பண்ண சொல்கிறாரு, டெய்லி வந்து ஏதாவது ஒன்று பண்ணுங்க ஃபன்னான்னு சொல்கிறாரு, நான் விக்கின்னு கூப்பிட்டாரு அப்படின்னு. இப்போ புரியுதா நான் யாரை சொல்ல வரேன்னு? அந்த விக்ரமை தான் நான் சொல்கிறேன். இந்த சீசனோட பொம்பளை மாயா விக்ரம். ஓகேவா? இதை பூர்ணிமா ஹிண்ட்டாகவே கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஒன்று, இன்றைக்கி நடந்த இந்த பிரச்சனையில் முக்கியமான காரணம் அவன் தான். இது எப்படி போச்சு அப்படின்னா, உள்ளே வந்த பூர்ணிமா அதெல்லாம் எல்லாருக்கும் அப்ரிசியேஷன் கொடுத்துட்டாங்களா. அதுக்கப்புறம் பிக் பாஸ் அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு. 3 டாஸ்க்காக தான் 3 டீமாக பிரிஞ்சு விளையாடுறாங்க. கொஞ்ச நேரம் அங்கே வந்து எல்லோரும் வந்து அவங்கள என்கேஜ் பண்ணுறாங்க. பாத்ரூம் டீம் தனியாக, க்ளீனிங் டீம் தனியாக, கிச்சன் டீம் தனியாக அப்படின்னும்போது நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், உங்களுக்கு சமைக்கிற ஐடியாவே அன்றைக்கி இல்லை. பட் ஆனால் வந்து சிக்கனை வந்து வெறும் ரசம் மட்டும் வச்சுல அப்படி யோசிச்சிருப்பாங்க. ஆனால் கெஸ்ட்டு வராங்கன்னு சொன்னோன்னே சரி ஓகே அவங்க வர்றதை பொறுத்து சமைக்கிறது செய்யறதுன்னொன்னே பூர்ணிமா வந்தோடனே உங்களுக்கு என்ன சமையல் வேணும், ஆல்ரெடி ரசம் வைக்கிறோம், மிளகு ரசம் வச்சுட்டு சிக்கன் இப்படி பண்ணட்டுமா அப்படி பண்ணட்டுமான்னு கேட்டு அவங்களுக்காக அவங்களை இம்ப்ரெஸ் பண்ணுன்றதுக்காக சிக்கன் சமைக்க ஆரம்பிப்பாங்க. ஒன்று எல்லாம் ரெடி பண்ணிருப்பாங்க. அவங்களது ஒரு டீம் ஒன்று இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க. எல்லாம் இம்ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் சிக்கன் இன்னும் சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க வந்து கிளம்புற டைம் வந்துடும் அப்படின்னு சொல்லும்போது பிக் பாஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, பாயிண்ட்ஸ் கொடுத்து 5 பாயிண்ட்ஸ் கொடுத்து நீங்கள் அந்த 3 டீமில் யார் உங்களை நல்லா இம்ப்ரெஸ் பண்ணாங்க, இல்லை உங்களுக்கு எப்படி கொடுக்கணும்னு தோணுதோ கொடுங்க அப்படின்ற பட்சத்தில் இது எல்லாமே பிக் பாஸ் பிளான் தான். மாப் மாயாவிஸ்க்கு ஒன்று தான் கொடுப்பாங்க. நீங்கள் நல்லா என்கேஜ் பண்ணிங்க செஞ்சீங்க, ஆனால் வீடியோ இப்படி இருக்குன்னு அங்கே அவங்க எடுத்துகிட்டு வருவாங்க. க்ளீனிங் டீம் யார் அப்படின்னு, ஏன்னா அந்த பூண்டு தோல் இருக்குல்ல, நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஏன் இப்படி இருக்குது அப்படின்னா, இல்லை மேடம் உங்களை வெல்கம், நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் வீடியோவில், பாட்டெல்லாம் பாடி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க, பூண்டு பாட்டெல்லாம் புத்திசாலி. அப்போ வந்துட்டு புத்திசாலி இல்லை, அவன் கிரிமினல் புத்திசாலி அப்படின்னு தான் சொல்லணும். சரியான கிரிமினல் மைண்டு தான் அவனுக்குள்ளே இருக்குது. அவன் காமெடியன் அப்படிங்கிறத என்னால் ஒத்துக்க முடியாது. உள்ள ஒரு விஷயம் வந்து இல்லாமல் அவனுக்கான கோர் அப்படி இல்லாமல் அவனால் இப்படி கேம்காக
அவங்களாம் ஒன்றும் பண்ணவே முடியாது. அப்படி ஒரு கோர் உள்ளே இருக்குது. தன்னை காமெடினா வெளில காமிச்சிக்கிறான் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உள்ள ஒரு அக்லியான ஒரு கோர் அவனுக்கு இருக்குது. அதுதான் வெளியில் வந்துச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அவ்வளோ நிஜமாகவே ஹியூமர் சென்ஸ் இருக்கவங்க, காமெடினா இருக்கவங்களுக்கு அவ்வளோ கோவம் வராது. வெஞ்சன்ஸ்க்கு போக மாட்டாங்க. அவங்க ஹர்ட்டே ஆனாலும் அது பர்சனலாக எடுத்துக்காமல் டக்குன்னு ஒரு ஹியூமர் சென்ஸ்க்கு வந்துடுவாங்க. இல்லை எதையுமே பர்சனலாக எடுத்துக்காமல் அதை வந்து ஓரளவுக்கு சட்டிலாக மெயின்டைன் பண்ண பார்ப்பாங்க. பிரியங்காலாம் அப்படி தான் ஆடிருப்பாங்க. ராஜுலாம் அப்படி தான் ஆடிருப்பாங்க அந்த கேமை. ஆனால் இவங்க வந்து இவன் வந்து பார்த்தீங்கன்னா காமெடின்னு சொல்லிட்டு உள்ள ஒரு அக்லினஸ் இருக்குது. அந்த அக்லினஸும் மொத்தமாக வக்கரமாக அப்படி ஒரு விஷமாக பார்வதி மேலே கொட்டிகிட்டு இருக்கான். அது தெரியுது. அதோட செகண்ட் சாய்ஸாக சாண்ட்ரா கிட்டேயோ பார்வதி கிட்டேயோ அவனுக்கு அப்படி ஒரு வெஞ்சன்ஸ் இருக்குது. ஆனால் சாண்ட்ரா கிட்ட இருந்தாலும் பிரஜன்னால அவன் தைரியமாக சாண்ட்ரா கிட்ட மோத மாட்டான். ஆனால் பார்வதி கிட்ட அதை காட்டிக்கிட்டே இருக்கான். அப்படின்னும் போது இன்றைக்கி அது வெளிப்பட்ட விதத்தோட விஷயங்களாக தான் எஃப்ஜேபி சாண்ட்ரா காலில் விழுந்ததுன்னா அதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் பொம்பளை மாயாவாக இருக்கிற விக்ரம் தான். அதே மாதிரி அந்த எஃப்ஜே இருக்கான்ல 4 நாளாக சைலண்ட்டாக இருந்தவன் இன்றைக்கி நான் சொல்கிறத கேட்கணுன்ற அந்த திமுர் ஆட்டிடியூட அப்பட்டமாக வெளியில் காமிச்சான். அதுக்கான பதிலாக தான் அவன் காலையும் விழுந்தான் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த பூர்ணிமாவுக்கு வந்து பாயிண்ட்ஸ் கொடுக்க சொல்லி பிக் பாஸ் சொல்லிட்டாரு. அவங்க வந்து நீங்கள் எங்கேஜ்லாம் பண்ணீங்க ஆனால் ரூம் க்ளீனாகவே வைக்கல அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லை நாங்கள் உங்களை வெல்கம் பண்ணுறதுக்காக பூண்டு தோல் போட்டோம், உங்களுக்கு வந்து ஒரு ஆன்டிபயோட்டிக் அப்படி இப்படின்னு சும்மா கதை கட்டினா உருட்டுன்னு உருட்டினான். அப்போ வந்து இந்த சைடில் பாரு இந்த சைடு இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா, திவ்யாவும் பாரு எல்லாமே எழுந்து என்ன சொன்னாங்கன்னா, இல்லை மேடம் ஆக்சுவலாக அவங்க தான் க்ளீனிங் டீம், அவங்க க்ளீன் பண்ணலை அப்படி பண்ணாங்க. நான் அப்போ யார் போட்டது அப்படின்னு கேட்குறாங்க பூர்ணிமா. நாங்கள் தான் போட்டோம், நாங்கள் வந்து சமைக்கிறதுக்காக போட்டோம், நீங்கள் வரீங்க சமைக்கணும் செய்கிறோம். ஆக்சுவலி இப்போ இவங்க பூர்ணிமா வரதுக்கு முன்னாடி அவங்க கீழே போட்டுடுவாங்க. திடீர்னு பிக் பாஸ் வந்து கெஸ்ட் வராங்கன்னு அனௌன்ஸ் பண்ணும்போது திடீர்னு க்ளீன் பண்ண வேண்டியவங்க இவங்க தான். அது அப்படி தான் ட்விஸ்ட் ஆகிடுமே தவிர இப்போ கெஸ்ட் வராங்கன்னு தெரிஞ்சு அவங்க இன்டென்ஷனாக போடலை. அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க நாங்கள் க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ திடீர்னு நீங்கள் வந்ததுனால அவங்க நாங்கள் சிக்கனுக்காக அதை உரிச்சிட்டு இருந்தோம் பூண்டுலாம், ஸோ அது கீழே இருக்க அவங்க க்ளீன் பண்ணலான்னு உடனே இவன் சொல்லுவான் விக்ரம், அதான் அவங்க செஞ்சாங்க, அவங்கள நான் வந்துட்டு காப்பாற்றி விடலான்னு பார்த்தா அவங்க வாயிலே அவங்க மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி அப்படியே பூசி மழுப்புவார். உருட்டுன்னு உருட்டி அதை வாயில் நல்லாவே உருட்டுறா. என்னவோ பார்வதி தான் வாயில் உருட்டுறாங்க, பார்வதி மட்டும் வாயில் மட்டுமே வடை சுட்டுட்டு இருக்காங்கன்னா இவன் என்ன கிழிக்கிறான், இவனும் அதே தான் கிழிக்கிறான் அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா? அதை விட மோசமாக கிழிக்கிறான். பார்வதியாவது இருக்கிறத பேசுகிறாங்க, இல்லைன்னா எந்த இடத்துல பேசணுமோ அங்கே பேசுகிறாங்க. நீ வேணும்னே அவளை வம்பு வலிச்சு பேச வைக்கிற அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இன்னைக்கு கூட ஏதோ இடத்துல 2 எலிங்க இருக்குது. அதை சாண்ட்ராவையும் பார்வதியும் சொல்லுவான். 2 எலிங்க இருக்குது இந்த வீட்டில், அதுங்களுக்கு விஷ மருந்து வச்சிடணும், எலி மருந்து வச்சிடணும் அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் இன்னொரு இடத்துல சபரிக்கிட்ட இது என்ன இதுங்களுக்கு அறிவு இருக்கா என்னன்னு தெரியல, எதுக்கு இந்த வீட்டுக்கு வந்தாங்களேன்னு தெரியலன்னு வார்த்தையை விட பார்ப்பான். அறிவு இருக்கான்னு தெரில, எதுக்கு இந்த வீட்டுக்கு எல்லாரும் வந்து கேம் ஆடணுன்றதையோ கரியர் ஃபோக்கஸ்லையோ இல்லை தன்னை வெளிப்படுத்திக்கணுன்றதுல ஏதோ ஒன்று தான் வந்திருக்காங்க. ஆனால் நீ மட்டும் தனக்கு உனக்குன்னு ஒன்று ஆடிட்டு இருக்கல, அந்த ஒரு என்ன சொல்கிறது அக்லினஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ வந்து பூர்ணிமா அந்த கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் வந்து என்னதான் இருந்தாலும் க்ளீனிங் டீம் நீங்கள் தான், நீங்கள் செய்யலைன்னும் போது அதனால் நான் ஒன்று தான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அந்த அது என்னது ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் அவங்களுக்குமே வந்து நீங்கள் எங்கேஜ் பண்ணிங்க செஞ்சீங்க, ஆனாலுமே ஒன்று தான் கொடுப்பாங்க. ஸோ 5ல் 2 ஒன்று தான் கொடுத்துட்டாங்க. மிச்சம் 3 கிச்சன் டீமுக்கு கொடுக்க தான் அவங்க பிளான் பண்ணுவாங்க. ஏன்னா கிச்சனில் சமைக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். எங்கள் சீசன்லேயே ஸ்மால் பாஸ் பிக் பாஸ்னு இருக்கும்போது கிச்சன் டீமுக்கு அடிக்கடி நான் போவேன். ஸோ இவ்வளோ பேருக்கு மொத்தமாக அந்த அளவு எடுத்து செய்கிறது கன்சிஸ்டன்ஸாக செய்கிறது எவ்வளோ கஷ்டம்னு தெரியும். அதனால் நான் அந்த 3 பாயிண்ட்ஸ் அவங்களுக்கு கொடுக்குறேன்னா அப்போவே எஃப்ஜேக்கெல்லாம் உருன்னு ஆகிடும், அப்போவே விக்ரம்கெல்லாம் உருன்னு ஆகிடும். ஏன்ப்பா அது பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க்கு, பிக் பாஸ் தான் பாயிண்ட்ஸ் கொடுக்க சொல்கிறாரு, பிக் பாஸ் நம்ம சீஃப் கெஸ்ட் கொடுக்குறாங்க, அப்போ கூட உங்களால் பொறுத்துக்கு ஏன்டா நீங்கள் தான் 2 நாளாக ஒன்று கொடுத்தீங்க, அவங்களுக்கு கொடுக்கல, வெளிலேருந்து வந்தவங்களாவது கொடுக்குறாங்கன்னா அது அவங்க இஷ்டம் கொடுக்குறாங்கன்னா உடனே எஃப்ஜே அப்போ கூட சேர்ந்து பேசுவான். இப்போ சொல்கிறேன் பிக் பாஸ்க்கு மரியாதை இல்லை, பிக் பாஸ் பேசும்போது பார்வதி பேசுகிறா, யார் பேசினாலும் பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சீஃப் கெஸ்ட் முன்னாடியே அந்த கற்றுவானுங்க விக்ரம் எஃப்ஜே எல்லாம். அப்போ வந்து அவங்க வந்துட்டு சொல்லுவாங்க இல்லை எது எப்படி இருந்தாலும் அப்போ வந்து அவங்க வந்து இன்னைக்கு சமைக்கவே இல்லை அப்படின்னா இவங்க ரவா கஞ்சி தானே பிளான் பண்ணாங்க, அப்புறம் வந்து ரசம் தான் வச்சாங்க. பூர்ணிமா வந்ததுனால அந்த சிக்கன் பிளானுக்கு வருவாங்க. ஆனால் இன்னும் சாப்பிடல பூர்ணிமா, அவங்க கிளம்ப போகிறாங்க. ஆக்சுவலாக அவங்க சாப்பிட போகிறதில்ல, அவங்க கிளம்ப போகிறாங்க. அப்படின்னும் போது உடனே சொல்லுவாங்க அவங்க வந்து இப்போ இன்னைக்கு சமைக்கலாம் இல்லை, நீங்கள் வரத்துக்கு முன்னாடிலாம் அவங்களுக்கு சமைக்கிற ஐடியாவே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி இவங்க பழச ஆரம்பிப்பாங்க. அது ஒரு டிபேட் மாதிரி போகும். அப்போ வந்து திவ்யா பார்வதி எல்லாம் என்ன சொல்லுவாங்க, இல்லை 2 நாளாக நாங்கள் நல்லா தான் மேடம் பண்ணோம், ஆனால் எங்களுக்கு இவங்க அந்த ரெக்கக்னேஷனை கொடுக்கல, அதனால் நீ கோத்தில் நாங்கள் பண்ண மாட்டோன்னு சொல்கிறேன், இந்த பூண்டு தூள் எல்லாமே அதனால் வந்தது தான் அப்படின்னு சொல்லும்போது பூர்ணிமா சொல்லுவாங்க சரி எது எப்படியா இருந்தாலும் நீங்கள் எனக்காக சமைச்சிங்களோ சிக்கன் இல்லை எப்படி இருந்தாலும் ஏதோ ஒரு சமையலாவது கிச்சனில் பண்ணும்போது நீங்கள் சமைக்காமல் அந்த எனர்ஜி இல்லாமல் இவங்க வந்து வேலை செய்ய முடியாது. ஸோ இவ்வளோ பேருக்கு சமைச்சு போடணும் இல்லை சமைக்கிறீங்கன்ற ஒரு டாஸ்க்கே முக்கியமான விஷயம் இருக்கும்போது என்னை நீங்கள் எங்கேஜ் பண்ணல தான், என்டர்டெயின் பண்ணல தான், ஏன்னா நீங்கள் உங்களுக்கு கொடுத்த வேலையை நீங்கள் பிஸியாக இருந்தீங்கன்னும் போது நீங்கள் எங்கேஜ் பண்ணலனாலும் பரவாயில்ல, அந்த ஒர்க்குக்கான எஃபர்ட்டை டீமாக வந்து அவ்வளோ பேருக்கு சமைக்கிறதுன்னு பெரிய விஷயம்னும் போது அந்த சமையலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நான் அந்த 3 காயின்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்றேன்னு போயிடுவாங்க. இது கேமை மாற்றி விட்டுரும் மீன்ஸ் இவங்க லீஸ்ட்டில் தான் இருக்காங்க ஆல்ரெடி,
குக்கிங் டீம் அந்த ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ் செகண்டில் இருக்காங்க, மாப் தான் ஃபஸ்ட்டில் இருக்காங்க. ஆனால் ரொம்ப லீஸ்டில் இருந்தவங்களுக்கு இப்போ என்ன ஆயிடுனா ஒரு டஃப் கொஞ்சம் வந்துடும். யாருக்குன்னா ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ்க்கும் குக்கிங் டீமுக்கும். அந்த மாப் அப்படி தான் ஜாஸ்தியாக தான் இருக்குது. ஆனால் அதை விடவும் குக்கிங் டீமுக்கு என்னென்னா 1 பாயிண்ட்டோ 2 பாயிண்ட்டோ டிஃப்ரென்ஸ் வரும். குக்கிங் டீமுக்கும் ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸ்க்கும் அவங்க பூர்ணிமா 3 பாயிண்ட்ஸ் கொடுத்ததுனால இப்போ வந்து கொடுத்துட்டு அவங்க கிளம்பிடுவாங்க வெளியில். ஆனால் அவங்க கிளம்பும்போது மட்டும் ஒன்று சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து என்ன சீஃப் கெஸ்ட்டாக பார்க்கல, அதாவது ஒரு கெஸ்ட்டாக பார்க்குறதுன்றதை விட என்கிட்ட நார்மலாக தான் இருந்தீங்க, இட்ஸ் ஓகே, நீங்கள் எல்லாம் டாஸ்கில் இருக்கீங்கன்னு கொஞ்சம் சொல்லிட்டு போவாங்க. ஏன்னா அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது அவன் எஃப்ஜே விக்ரம்னா அப்படி கத்துவான் அந்த பாயிண்ட்ஸ் கொடுத்ததுக்கு. ஏன்னா விக்ரம்க்கு 1 பாயிண்ட் தான் கொடுத்து மூஞ்சி சின்னதாயிடும். எஃப்ஜே அந்த சைடு பாத்ரூம்க்கு 1 பாயிண்ட் தான் கொடுத்து நீ உங்களுக்கு கொடுக்கணுன்னு நாங்கள் கொடுக்காம இவங்களை வச்சிருக்கோம், நீங்கள் வந்து கொடுத்துட்டே அது பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க்கடா, பிக் பாஸ் தாண்டா கொடுத்தாருன்றது கூட மண்டையில் இருக்காது. அவ்வளோ வெறி பிடிச்சி போயிருக்கானுங்க வெஞ்சன்ஸில். அவங்க லேடிஸ்க்கு போகவே கூடாது அப்படிங்கிறதுல. இந்த கனி என்ன பண்ணுறாங்க, தேவைப்படும் போது அங்கே பேசுகிறாங்க, அதுக்கப்புறம் டாஸ்க் முடிஞ்சோன்னே அவங்க புத்தியை காட்டிட்டாங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அவங்க கொடுத்துட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்க கிளம்புன அப்புறம் தான் நீங்கள் பார்த்த அந்த ப்ரொமோவில் வந்துட்டு பார்வதி டான்ஸ் ஆடுறது, விக்ரம் பெருக்கிறது, அந்த பூண்டு தோல்லாம் இருக்குது அப்படின்னும் போது அவங்க வரும்போது க்ளீன் பண்ணாதது அப்புறம் ஓரளவு க்ளீன் பண்ணுறாங்க. அப்போ கூட அது வரல, நைட்டு பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அப்போ கூட நம்ம மிச்சம் ஏன்னா டாஸ்க் மிச்சம் நாள் ஃபுல்லாக இருக்க போது அவங்க கிளம்பிட்டா கூட. அப்போ வந்து சொல்கிறாங்க, நம்ம நைட்டு எப்படியாவது பண்ணி, எனக்கு இந்த வீடு கோயில் மாதிரி, அதனாலையாவது நான் நைட்டு க்ளீன் பண்ணுவேன். கோயில் மாதிரி முதல்ல க்ளீன் பண்ணிட்டு அப்புறம் நீ டாஸ்க் பண்ணணும். ஆனால் நீ பெர்ஃபார்ம் பண்ணோன்றதுல நீங்கப்பா க்ளீன் பண்ணல. ஒரு நாள் நீங்கள் க்ளீன் பண்ணதுக்கே உங்களுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியலன்னு இவ்வளோ முக்குறீங்களே, 2 நாளாக அவங்க கிச்சன்லேயே இருந்துட்டு பெர்ஃபார்ம் பண்ணலன்னு அவங்களுக்கு பாயிண்ட்டே கொடுக்காம ஒன்று வச்சிருக்கீங்களே, அப்போ அவங்களுக்கு எவ்வளோ வலிக்கும். உனக்கு வந்த ரத்தம் அவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னி அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ தான் பாரு வியானா எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, வேர்க்கு வேறு செய்யும் போல் விக்ரம்க்கு அது பண்ணுற செயல்லாம் பண்ணோன்னே, பார்ப்பா வேர்க்கிற மாதிரி இன்றைக்கி தான் வேலை செய்கிறாங்க, 2 நாளாக எங்கே செஞ்சாங்க வேலையை, இதையும் செய்யலை அதையும் செய்யலை, எங்களை மட்டும் முட்டை தோசை போட்டு கொடு, பிரியாணி போட்டு கொடு, இதை போட்டு கொடு, அதை போட்டு கொடுன்னு செஞ்சீங்க. ஆனால் அதுக்கப்புறம் பேஸாக கூட ஒன்று கூட பெர்ஃபார்ம் பண்ணலன்னு வேறு சொன்னீங்க அப்படின்ற மாதிரி அந்த காண்டில் தான் அந்த ப்ரோமோவில் இவங்க டான்ஸ் ஆடுறது, அவங்க டான்ஸ் ஆடுறது எல்லாம் வரும். ஸோ இது மாதிரி போயிடுச்சா. இப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது அப்படின்னா, சமைச்சிட்டாங்க சிக்கன், அவங்க சாப்பிடல, பூர்ணிமா கிளம்பிட்டாங்க. இப்போ இவங்க ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி இதை இரிட்டேட் பண்ணி கொடுக்கலாம் செய்யலான்னும் போது, லேட்டாக கொடுக்கலாம் செய்யலான்னும் போது, அவங்க பூர்ணிமா வந்த டைமுக்கே எல்லாருக்கும் பசி இருக்கும். சரி நீங்கள் சாப்பிட்ற டைம் நான் கிளம்புறேன்ட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அப்போ வந்து அது கொடுக்குற டைமுக்கு கனி வந்து அந்த டீம்லேருந்து நான் வந்து வாக் அவுட் பண்ணுறேன்ற மாதிரி ஒரு சீனை கிளப்புவாங்க. ஏன்னா காலைல பேசும்போது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கனிக்கு வந்து இவங்களுக்கு தெளிவாக சொல்லியிருப்பாங்க, சாண்ட்ரா நம்ம எல்லாரும் டீமாக சேர்ந்தால் கோஆர்டினேட் பண்ண போகிறோம், நம்ம என்ன பிளான் பண்ணுறோமோ எல்லாரும் சேர்ந்து தான் பண்ண போகிறோம், அவங்களுக்கு லேட்டாக கொடுக்கலாம், இரிட்டேட் பண்ணலாம், என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் நம்மளும் எதையோ ஒன்று பண்ணணும் இன்னைக்குன்ற போது தான் உள்ள சீஃப் கெஸ்ட்டாக பூர்ணிமா அதனால் அந்த டைமுக்கு எதுவும் பண்ண முடியல, அந்த பூண்டு தூள் மட்டும் ஆச்சு. இப்போ ரெண்டாவது செஞ்சு வச்ச சிக்கனை கொஞ்சம் லேட்டாக கொடுக்கலான்னு போது கொடுக்க தான் போகிறாங்க. ஆனால் கொஞ்சம் லேட்டாக கொடுக்கலாம் அப்படின்னு எல்லாருக்கும் பசி வந்துடுச்சா, அப்படியே வந்து ஒரு மாதிரி டல் ஆயிட்டாங்களாம். அந்த டைம் பார்த்து இவங்க வந்து லேட்டாக கொடுக்குறேன்னு சொன்னோன்னே கனி ரொம்ப நல்லவங்க மாதிரி அந்த சைடு, ஏன்னா இப்போ இவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு எப்படி இருந்தாலும் இந்த டீம் தோக்க போகுதுன்னு. கனிக்கு எப்பயுமே நீங்கள் கவனிச்சிங்கன்னா எந்த டீமில் அவங்க இருக்காங்களோ அந்த டீம் அவங்க வின் பண்ணணுன்ற ஒரு வெறியோடு இருக்காங்க. இது கியூசி டாஸ்க்லேயும் அது நடந்திருக்கும், ஓகேவா? அது வந்துட்டு அதுக்கப்புறம் இந்த கிங்டம் டாஸ்க்லேயும் நடந்திருக்கும். நான் சொல்லியிருப்பேன், இளவரசியாக வந்து பாரு இருக்கும்போது அப்போ எப்படி இருந்தாலும் நம்ம தோக்க போகிறோன்னு தெரிஞ்சு எனக்கு அதுக்கு எதுக்கு நான் இந்த டீமில் இருக்கேன், அதுக்கு நான் அங்கேயே போயிருப்பேன்லன்னு சொல்லுவாங்க. அப்போ பாரு சொல்லுவாங்க, தோக்கிறது ஜெயிக்கிறதுல ஒரு விஷயமா, டாஸ்க் நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண அவள் தானேன்னு சொல்லுவாங்க. இப்போ இங்கே சாண்ட்ரா கிட்டே அவங்க அதை தான் எடுத்து வச்சு இது எப்படியும் தோக்க போகுதுன்னு தெரிஞ்சோடனே இந்த டீம் தோக்க போகுது அப்படின்னும் போது அப்போ இவங்களுக்கு 2 பக்கமே இருக்கிறது அண்ணன் தம்பி டீம் தானே இருக்குது. இவங்க ஏதோ நான் சொன்ன மாதிரி குழப்பத்தில் கிச்சனில் ஏதோ டாமினேஷன் பண்ணலான்னு இதுக்குள்ளே வந்துட்டாங்க இவங்க. ஆனால் இவங்களுக்கு இருக்க முடியல, பேருக்கு தான் வந்தாங்களே தவிர காலில் சுடுத்தண்ணியை ஊற்றிக்கிட்டு எப்படா கிளம்பலான்ற மாதிரி இருக்காங்க. ஏன்னா தோக்க போகுதுன்னு தெரிஞ்சிச்சு அவங்களுக்கு. அப்படின்னும் போது தோத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் போடுற எஃபோர்ட்டை போட்டோம், அவங்க பாயிண்ட்ஸ் கொடுக்கலன்னா நம்ம என்ன அதுக்கு பண்ண முடியும், மற்ற 4 பேரும் ஒரு லுக் ஸ்டாண்டர்டாக இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் இவங்க டக்குன்னு வாக் அவுட் பண்ணிட்டு ஒன்று அங்கே கிச்சனில் சமைச்சிட்டு சாண்ட்ரா திவ்யா எல்லாருக்கும் வைக்கிறான்னு சொல்லிட்டு அந்த சிக்கன் எல்லாம் எடுத்துக்கணும், டக்குன்னு போய் அந்த டீமில் இல்லை அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு போய் சேரில் உட்காந்துட்டு அங்கே உட்காந்தது பத்தாதுன்னா வெளியில் போயிட்டு அந்த அண்ணன் தம்பி குரூப் இருக்குல்ல, எத்தனை அண்ணன் எத்தனை தம்பி எத்தனை தங்கச்சி இருக்குது கனிக்கு, கெமி, சபரி, எஃப்ஜே, வினோத், விக்ரம், அதுக்கப்புறம் வேற என்ன ரம்யா, அரோரா எல்லாமே இப்போ தங்கச்சி அண்ணன் தம்பி குரூப் ஆயிடுச்சு. அது பெரிய ஜாயின்ட் ஃபேமிலி ஆயிடுச்சுங்க. நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்களேன், ஆல்ரெடி ஒரு 6 பேர் தான் இருந்தாங்க அந்த ஜாயின்ட் ஃபேமிலி சபரிசம் குரூப்பில். இப்போ அது 11 ஆயிடுச்சான். எனக்கு கூட தெரியல, வியனா தான் இந்த கேல்குலேஷன் சொன்னாங்க, கரெக்டு தான் போல் அப்படின்னு. ஏன்னா இப்போ இவங்க 4 பேர் தான் தனியாக நிற்கிறாங்க. மொத்தம் இப்போ இங்கே சண்டை போட்டு வாக் அவுட் பண்ணிட்டு அங்கே போய் நின்றுக்கிட்டு அவ்வளோ நியாயம் பேசுகிறாங்க. அங்கே எஃப்ஜே அவன் விக்ரமா அவனுக்கு வந்து அந்த பூண்டு தோல் அந்த பெருக்குனது செஞ்சது அந்த பெர்ஃபார்ம் பண்ணாமல் வந்து அந்த வெளியிலேருந்து வந்த சீஃப் கெஸ்ட் வந்து ஒரு காயின் கொடுத்துட்டு வந்து நீங்கள் க்ளீன் பண்ணலன்னு சொன்னது அவனுக்கு
ஹர்ட் ஆயிடுச்சான், ஈகோ ஹர்ட் ஆயிடுச்சான். அவன் ஏற்கனவே சாடிஸ்ட்டு, அவன் பேர் மேல் ஈகோயிஸ்ட்டு அவன். அப்படி இருக்கிற பட்சத்தில் அது வந்து சீஃப் கெஸ்ட் வாயால் இவருக்கு வந்தது, இவருக்கு உள்ள குத்துக்குச்சான், குடஞ்சிச்சான். அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு க்ளீன் பண்ணும்போதுமே பாரு வேணாம் அதெல்லாம் உங்களுக்கு 1 ஹவரில் வரும், பாட்டு பாடி மார்க் பண்ணுறேன். ஏன்ப்பா நீங்கள் அவங்கள பாட்டு பாடி மார்க் பண்ணும்போது நீ தானே சொன்ன காமெடின்னு வந்தால் அப்படி ஹர்ட் ஆகுதான் சரி, அதெல்லாம் பெரிய விஷயமா எடுத்துக்க முடியாதுன்னு. கேம்குள்ளே அவங்களும் காமெடி பண்ணுறாங்கன்னு எடுத்துக்கோ, நீ காமெடி பண்ணால் மட்டும் அவங்க அப்படி எடுத்துக்கணும், அவங்க காமெடி பண்ணாலும் நீ அப்படி எடுத்துக்கலாம்ல. கேம்குள்ளே பண்ணுறாங்க, டாஸ்க்குக்கு பண்ணுறாங்க, இல்லை டாஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்காக நீ சொல்கிறது தான், டாஸ்க்கு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க, ஃபன்னாக பண்ணுறதுக்கு பண்ணுறாங்க. அதையே உனக்கு உள்ளே குத்துது கூடாது. நீ தானப்பா அந்த டாஸ்க்கை 10 வாட்டி படித்த, ஃபன் டாஸ்க்குன்னு சொன்னார் பிக் பாஸ், ஃபன் டாஸ்க்குன்னு சொன்னார்னு அப்படியே உன்னால் ஃபன்னாக எடுத்துக்க முடியல. உனக்கு வந்த ரத்தம் மற்றவங்களுக்கு வந்த தக்காளி சட்னியா அப்படின்னு ஆயிடுச்சு. இதில் நானும் திவ்யாவும் எந்த அங்கங்கே கொஸ்டின் ரைஸ் பண்ணோன்னே இந்த இடத்துல வந்து ஒரு கலைஞனை மதிக்க கூட தெரியல. உடனே அவன் கானா வினோத் அவன் சரியான எனக்கு அந்த வார்த்தையெல்லாம் சொல்லவே முடியல. அந்த மாதிரி பேக் டச்சு அப்படி இப்படின்னு அவன் பேர் வெளியில் கிழிஞ்சிட்ருக்கு. இல்லை ரொம்ப நியாயமாக மாதிரி அவன் உள்ளே உட்காந்து அவன் பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் எஃப்ஜே வந்து சொல்கிறான் இந்த எஃப்ஜே வெளில பேசணும், அந்த கனியும் பேசுகிறாங்க. நான் வந்து அது டாஸ்கில் வந்த சிக்கன்னு அது பர்சனலாக எல்லாருக்கும் வரல, டாஸ்கில் வந்த சிக்கன் அது எல்லாருக்கும் கொடுக்கணும், கரெக்டாக கொடுக்கணும்னு சொன்னால் அது ஒத்துக்க மாட்டுறாங்க, லேட்டாக கொடுப்பேன். ஏன்ப்பா காலையில் பேசும்போதே டாஸ்க் ஆரம்பிச்சிருச்சு. சாண்ட்ரா நீங்கள்லாம் குரூப்பாக பேசும்போதே இன்றைக்கி டாஸ்கில் நம்ம இப்படி தான் பண்ண போகிறோம், ரவை கஞ்சினா ரவை கஞ்சி தான் பண்ண போகிறோம், ரசம்னா ரசம் தான் பண்ண போகிறோம், அவங்க கேட்கறதுலாம் இஷ்டத்துக்கு பண்ண முடியாது, நம்மளும் பெர்ஃபார்ம் பண்ணோம், கிச்சன்லேயே நம்மளை இருக்க வைக்கிறதா அவங்க பிளானு, அதுக்கு நம்ம ஒத்துக்கக்கூடாதுன்னு அப்போல்லாம் பேசும்போது நீ தலையை தானே மாட்டினேன், காலைல ஒரு பஞ்சாயத்து பண்ணேன், அதை பேசினதுக்கப்புறம் சரின்னு ஒத்துக்கிட்டு வந்த கிச்சன் செஞ்சால் இப்போ சீஃப் கெஸ்ட்டும் வந்து போயிட்டான். திருப்பி போன்னு பண்ணுறேன், அப்போ நீ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிற திருப்பி மாறிடுற, ஸ்டாண்ட் எடுக்கிற திருப்பி மாறுற, இது என்ன ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி நீ ஒரு டீமுக்குள்ளே போய் வெளில வரியா? ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி ஒரு டாஸ்கில் போவ பாதியில் தோக்குறாங்கன்னா வெளில வந்து ஜம்ப் அடிச்சிருவியா, இல்லை வாக் அவுட் பண்ணுறியா? உனக்கு ஒரு ஸ்டடி மைண்டே கிடையாதா? அப்படி இந்த குரூப்பிசம் கூட தான் ஆடணுன்னா அந்த விக்ரம் டீம்லேயோ இல்லைனா அந்த சபரி டீம்லேயே போய் சேர்ந்துக்க வேண்டியதானே. உன்னை யார் கிச்சனுக்கு போக சொல்லு? நீ தனியாக போய் ஒன்று அள்ளி ராணி மாதிரி அப்போ அவர் சொல்லிட்டு போன மாதிரி தான் திவாகர் அந்த பிரம்மாஸ்திரத்தை வச்சு யூஸ் பண்ணலான்னு நினச்சேன். அங்கே ஒன்றும் வேலைக்கு ஆகலை. சாண்ட்ரா திவ்யா முன்னாடி இப்போ பார்வதியானவும் அவங்களும் அவங்க கேம் ஆடுறாங்கன்னு உன்னை யாரும் அங்கே சட்டை பண்ணல, உனக்கான இம்பார்ட்டன்ஸும் கிடைக்கல, உனக்கு வந்து ஸ்கோர் பாயிண்ட்ஸ் கிடைக்க போகிறதில்ல, தோக்க போகிறோன்ற பயத்தில் டபால்னு பெல்ட்டி அடிச்சு இந்த பக்கம் வந்துட்டேன். ஓகேவா? அப்போ வந்து இவங்கெல்லாம் சொல்கிறாங்க கலைஞனை வந்து இப்படி அசிங்கப்படுத்துறது, அவமானப்படுத்துறது, ஒரு கலைஞனை எப்படி நடத்தணுன்றது கூட தெரில, நீ ஒரு விக்ரம் சொல்கிறாரு. இவர் மட்டும் தான் உலகத்துலேயே கலைஞரானு எனக்கு தெரில. ஓகேவா? அப்புறம் அந்த கானா வினோத் அவன் சொல்கிறான், நான் முதல் நாள்லேருந்து சொல்லிட்டுருக்கேன், ஒரு கலைஞன் மரியாதை கூட இல்லை, அது கூட இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், அது கூட தெரிய மாட்டேங்குது அப்படின்னு. அப்புறம் அவன் எஃப்ஜே சொல்கிறான், இது எவ்வளோ வாட்டி தான் சொல்கிறது, அவங்களும் எல்லாம் ஆர்டிஸ்ட் தானே, அவங்களும் எல்லாம் ஆக்ட்ரஸ் தானே அப்படின்னு. திவ்யாவை பார்வதி அது காமனாக அது நடந்துட்டு தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல இந்த மாதிரி ரொம்ப நியாயம் மாதிரி பேசுகிறாங்க. இது ஒரு பக்கம் போச்சு. அப்போ வந்து திவ்யா வந்து அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் ஆகும்போதே சாண்ட்ரா டென்ஷன் ஆகிடுறாங்க. அவங்க ரெஸ்ட் ரூம் அவங்களுக்கு இன்றைக்கி பீரியட்ஸ் போல் இருக்குது. ஸோ அவங்க ரெஸ்ட் ரூமில் போயிட்டு அவங்க அழும்போது திவ்யா தான் போய் நம்மளுக்கு வெறும் பாத்ரூமில் அந்த மைக் மட்டும் தான் காட்டுறாங்க வாய்ஸ். அப்போ வந்து சமாதானப்படுத்துகிறாங்க. எல்லோரும் இப்படி தான் ட்ரிகர் பண்ணுவாங்க, நீங்கள் இப்போயே இது உடஞ்சிட்டா இப்படி தான் வரும், சுற்றி அவங்க பிளான் பண்ணி தான் கனி பண்ணாங்க அப்படின்ற மாதிரி திவ்யா சொல்கிறாங்க. அங்கே பார்வதிக்கு இது பழகி போயிடுச்சு அந்த பொண்ணுக்கு தான். அந்த பொண்ணு ஸ்ட்ராங்காக நிற்கிது, இது இப்படி தான் சொல்லிகிட்டே தான் இருக்குது, இந்த கிச்சன் பாலிட்டிக்ஸ் இது இப்படி தான் இருக்கும், திருப்பி எனக்கு தெரியுன்ற மாதிரி. அதுக்கப்புறம் கனி கிட்டே போய் உட்காந்து வியானாவும் பேசுகிறாங்க, பார்வதியும் பேசுகிறாங்க. அவங்க சைடு நியாயத்துக்கு அவங்க தான் கனி எப்படி பேசுவாங்கன்னு தெரியுமே, மாண்டே கழுவுற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. அது இல்லை பார்வதி, இப்படி பார்வதி, இது கேம் சேஞ்சர் பார்வதி, அது கேம் சேஞ்சர் பார்வதி அப்படின்றாங்க. பாரு கரெக்டாக எது கேம் சேஞ்சர், இப்போ வந்து அவங்க 3 பாயிண்ட்ஸ் கொடுப்பாங்கன்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலை. மற்ற 2 டீமும் வெளிலேருந்து வந்தவங்க நம்மளுக்கு 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மளுக்கு இது ஒரு நல்ல சான்ஸு, இதை நம்ம வந்து வின்னிங்காகவும் மாற்றலாம் இதுக்கப்புறம் டாஸ்க் இருந்தால். இல்லைனா அந்த 2 டீமில் யார் கேப்டன்சிக்கு வரணுன்றதையும் நம்ம கையில் தான் கேம் சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இந்த கேம் பெர்ஸ்பெக்டிவில் பேசுகிறாங்க. இருந்தாலும் கனி நம்மளுக்கு தெரியுமே, வாழ குழக்குழான்னு நாக்கில் அது என்ன சொல்லுவாங்களே, நுனி நாக்கில் வந்து தேன் தடவின மாதிரி, அந்த மாதிரி அவங்களுக்கான விளக்கத்தை எடுத்து வைக்கிறாங்க. இந்த சைடு சாண்ட்ரா ரொம்ப டல் ஆகிட்டாங்க. திவ்யா தான் போய் எனக்கு என்னென்னா சாண்ட்ரா ஸ்ட்ராங் பிளேயர்னு சொல்கிற இடத்துல ஏமா ஒரு நாள் ஒரு அடி அடிச்சது தானே, சீக்ரெட் டாஸ்க்லேயே நீங்கள் அடி வாங்கினீங்க, ஆனால் அது பிக் பாஸ் சப்போர்ட் இருந்தது, உங்கள் புருஷன் சப்போர்ட் இருந்தது, அதனால் எனக்கு பெருசாக அதுக்குள்ளே போகலை, அதுலேருந்து வெளில வந்துட்டீங்க. இப்போ நீங்களாக ஒன்று இந்த டாஸ்கில் பண்ணோன்னு க்ரியேட் பண்ணீங்க, அதுக்கான கான்சிக்வன்சஸ் வரும். அதுவும் அந்த டீம் பெருசாகிடுச்சு. இப்போது அது கூட்டு குடும்பம் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய குடும்பமாக வேறு ஆயிடுச்சு, அடிக்க தான் செய்வாங்க. ஸோ நீங்கள் டாஸ்க்கை இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும்னு நினச்சி பண்ணீங்களோ, இல்லை உங்களுக்கான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும்னு நினச்சி பண்ணீங்களோ, அதுக்கான கான்சிக்வன்சஸும் நீங்கள் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக தான் இருக்கணும். அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் எங்கள் பாரு எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படி நான் கேமாக ஆடுவேன்டா, வர்ற அடியும் தாங்குவேன், இந்த வீட்டில் அடி வாங்கினது எவ்வளோ அடி அடித்தாலும் தாங்கிக்கிட்டது எல்லாம் நான் தான் அப்படின்னு நைட்டில் எத்தனை வாட்டி எங்கள் பாரு புலம்பியிருப்பாங்க தனியாக.
நான் அடித்தா அவங்க திருப்பி அடித்தாங்க. இப்படி ஆடினா இப்படி வரும் பதில். ஆனாலும் நான் ஆடுவேன்டா அப்படின்னு ஆடினாங்கல்ல. அதுதாம்மா கட்ஸு. நீங்கள் இப்படி ரெஸ்ட் ரூமில் உட்காந்து அழுது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவாவது திவ்யான்னு ஒரு ஆள் இருக்கும். உங்கள் புருஷன் ஒருத்தர் பக்கத்தில் இருக்கார். கூப்பிட்டோன்னே ஓடி வந்துருவார். ஆனால் அந்த பொண்ணு தனியாகவே இத்தனை வாரம் ஆடி இப்பயுமே எந்த பக்கமும் தனக்கு சப்போர்ட் இல்லைன்னு தெரிஞ்சோ அந்த பொண்ணு தெளிவாக தைரியமாக நிற்கிதுல. அந்த இடத்துல தான் அந்த பொண்ணை நாங்கள் ஸ்ட்ராங் கேமர்னு சொல்கிறோம். அப்போ ஒரு நாள் உங்களை திட்டினதுக்கோ ஒரு நாள் உங்களுக்கான ட்ரிகரிங் எல்லா இடத்துலேருந்து வருதுன்னொன்னே இவ்வளோ உடஞ்சி போயிட்டீங்களே. அப்போ அந்த பொண்ணு எவ்வளோ உடஞ்சி திருப்பி திருப்பி எழுந்து வந்திருக்கும். இத்தனைக்கும் ஃபிசிக்கலாகவும் அது ஹர்ட் ஆகி அப்படின்னும்போது அங்கே தான் நாங்கள் பாருக்கான அந்த ஹேட்ஸ் ஆஃபை பண்ணுறோம். பாருக்கான அந்த ஸ்ட்ராங் பிளேயர்ன்ற அந்த கன்சிடரேஷனை கொடுக்குறோம். பாருக்கான அந்த ரெக்கக்னேஷனை நாங்கள் அங்கே தான் கொடுக்குறோம். அப்போ யாருக்குமே அந்த வீட்டில் அந்த கட்ஸோ தைரியமோ முன்னாடி ஏன் பேச மாட்டீங்கன்னா முன்னாடி பேசினா பிரச்சனை வரும். அப்போ பின்னாடி ஏன் பேசுகிறீங்கன்னா பின்னாடி பேசுறது எல்லாத்தையுமே ஒன்னாரில் போடுவாங்கன்றது இல்லை. இவங்க தனித்தனியாக உங்களுக்கான கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே பின்னாடி பேசுகிறீங்க. முன்னாடி பேசினா பிரச்சனை வரும்னா அந்த பிரச்சனையை சமாளிக்க உங்களுக்கு தைரியம் இல்லைன்னா அப்போ எப்படி நீங்கள் டிசர்விங் பிளேயராக இருக்க முடியும்? இல்லை நீங்கள் பிரச்சனையை தைரியமாக பண்ணிட்டீங்கன்னா அதுக்கான கான்சிக்வன்சஸ் வரும்னு தெரிஞ்சும் அதை நீங்கள் பண்ணிங்கன்னா தான் நீங்கள் அங்கே ஸ்ட்ராங் பிளேயர் ஆக முடியும். நாங்கள் பண்ணுவோம் ஆனால் பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நினச்சா எப்படி? அப்போ அப்படி தான் சேண்ட்ரா பண்ணுறாங்க. அப்படின்னும்போது இந்த இடத்துல வந்து உட்காந்து கனியுக்கிட்டேயும் பாரு எல்லாம் அந்த மாதிரி ஓரளவுக்கு ஒரு வழியாக ஆகிடுது. ஆனவுடனே வந்துட்டு என்னாச்சுன்னா இப்போ வந்து வியானாக்கிட்டேயும் திவ்யாவும் பாருவும் கேட்குறாங்க. இதில் வியானாக்கிட்ட வந்து திவ்யாவும் சாண்ட்ராவும் கேட்குறாங்க. என்ன நீ கனிக்கிட்ட பேசினேன் என்ன சொன்னாங்க கனி அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை அவங்க சொல்கிறதும் அது அந்த பொண்ணு கொஞ்சம் என்னமோ கேம் ஆடணும்னு பார்க்குது. இங்கேருந்து பெருசாக கன்னிங்னு சொல்ல முடியாது. ஆனால் எல்லா இடத்துலையும் நெளிவு சுழிவாக போயிடணும். இல்லை தான் எந்த டீமில் இருக்கணுமோ அந்த டீமில் நெளிவு சுழிவாக போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று பண்ணுது. ஆனால் எவ்வளோ நாளைக்கு தாக்கு பிடிக்கும்னு தெரியல. ஓகே ஃபைன். நீங்கள் ப்ரொமோவில் கூட பார்த்துருப்பீங்களே ஒரு இடத்துல. ஏன்னா அந்த அம்மாவுக்கு என்ன பிரச்சனைனா யாரும் தனக்கு அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க. ஏமா நீ கீச்சு கீச்சு கீச்சுன்னு குரலை வச்சுக்கின்னு ஸ்ட்ராங்காக ஒன்று பேசாமல் வெறும்னா கூப்பிட்டா வரலனா பாருவும் நீயும் ஒன்றா அந்த பாரு 4-5 வாரமாக அடி வாங்கியிருக்காவ. ஒருத்தர்கிட்ட இல்லை ஒரு விஷயத்தில் இல்லை ஒரு நாள் இல்லை ஒரு வாரம் இல்லை ஒன்றுத்துக்கும் ஒருத்தர்கிட்டையும் ஒரு விஷயத்துக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் அடி வாங்கியிருக்கா. அவ்வளோ அடி அவள் வாங்கியிருக்கா. அவளும் நீயும் ஒன்றா. அப்போ அந்த கேமே அவன் மேலே தான் போகுதுன்னு பிரியங்காலேருந்து இப்போ வந்து பூர்ணிமா வரைக்கும் சொல்லிட்டு போகிறாங்க. ரைட்டா? அப்படி இருக்கிற பட்சத்தில் பாரு சண்டை போடுற பாரு அதை தான் அவங்க ப்ரொமோவில் சொல்லியிருப்பா கமருதீன் கிட்ட. ஏன்னா அப்போது கனிக்கிட்ட உட்காந்து அந்த கமருதீனும் பாரு அங்கே இருக்க மாட்டா. ஃபஸ்ட்டு கனியும் வியானா கமருதீன்லாம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் தான் பார்வதி தனியாக வந்து கனிக்கிட்ட பேசுவாங்க. அப்போ சொல்லும்போது அப்புறம் திவ்யாவும் வந்து பேசுவாங்கன்னும் போது தான் சொல்லுவாள். திடீர்னு இந்த மாவை கோச்சிட்டு அழுது போயிடுவாங்க. ஏன்னா அவள் வாக் அவுட் பண்ணிட்டு போனால கனி உடனே வியானாவும் கோச்சிட்டு போயிடுவாள். அவளுக்கு என்னென்னா அவள் ஏதோ கூப்பிட்டு அந்த மாப் டீம்லேயே யாரோ வந்து குரல் கொடுக்கல கவனிக்கலான்னும் போது என்னை யாருமே வந்துட்டு கண்டுக்கவே இல்லை. என்ன ஒரு மனுஷாவும் கண்டுக்கல கண்டஸ்டண்ட்டாகவும் கண்டுக்கல அப்படின்னும் அந்தமா முக்கிட்டு அழுதுட்டு போயிடுவாங்க. அப்போ அதை தான் எடுத்துகிட்டு வந்து கமருதீன் கிட்டே அங்கே உங்களுக்கு ப்ரொமோவில் வந்திருக்கும். சண்டை போடுற பார்வதி கூப்பிட்டா திரும்பி பார்க்குறாங்க. இல்லை அவள் அங்கே இருந்தாலே ஏதோ ஒரு பாட்டு பாடுறாங்க. பாட்டு பாடுறது அவள் என்ன பாராட்டியாக பாடுறாங்க? மார்க் பண்ணி பாடுறாங்கம்மா. உன்னை கூப்பிட்டு வச்சு உன்னை தாலாட்டலனாலும் உன்னை யாரும் மார்க் பண்ணல. உன்னை யாரும் பெருசாக டீஸ் பண்ணல. அவள் அவ்வளோ அடி வாங்கிட்டு இருக்கா. அவளை சுற்றி தான் அந்த கேமே போகுது. அப்போ அவள் எங்கே நின்னாலும் அவள் கையை வச்சா குத்தம் காலை வச்சா குத்தம். அவள் சொன்ன மாதிரி தான் கால் விற்கிற இடம்லாம் கனி வெடியாக இருக்குன்ற மாதிரி தான் அந்த வீட்டில் இருக்கா. அப்புறம் அவளுக்கு அட்டென்ஷன் வராமல் எப்படி இருக்கும்? அந்த அட்டென்ஷன் வருது. நீயும் அவளும் ஒன்றா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதனால சண்டை போடுற வந்து பார்வதி கூப்பிட்டு அவங்கவுங்க திரும்பி பார்க்குறாங்க. இல்லை அந்த அட்டென்ஷனை கொடுக்குறாங்க. கத்துற திவ்யா நீங்கள் கத்துற பக்கத்தில் திவ்யாவை சொல்லிடுச்சு பேச்சு மேலே கத்துற நீங்கள் வந்துட்டு சொன்னால் ஏதாவது கேட்குறாங்க. இப்போ நீ என்ன சொன்ன நீ என்ன சொன்ன இப்போ அப்படின்னு பிடிச்சிக்கிச்சு திவ்யா. இல்லை சொல்கிறேன் நான் பேச்சுக்கு. அப்போ இந்த வீட்டில் இப்போ சண்டை போடுற பார்வதி கத்துற நான் அதை தவிர மற்ற யாரும் எதுவுமே பண்ணலையா அப்படின்னு திவ்யா பிடிச்சிக்கிச்சு டக்குன்னு. இல்லை நான் அப்படி சொல்ல வரல. எனக்கு அட்டென்ஷனே யாரும் கொடுக்க மாட்டாங்க அந்த மாப் டீம்லனா. ஏமா அந்த மாப் டீமில் இருக்கிறதும் அண்ணன் தான். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளாஷ் ஃபைட்டர்ஸில் இருக்கிறது உன் ஃப்ரெண்டு எஃப்ஜே தான். சாரி அந்த ஃப்ளஷ் ஃபைட்டர்ஸில் இருக்கிறது உன் ஃப்ரெண்டு எஃப்ஜே தான். அவங்கள போய் கேளு. அதுக்கு நீ உன் லட்சத்தில் நீ தான் அந்த எஃப்ஜே பின்னாடியே சுற்றிட்டு திரியிறியே. அவன் டான் ஆயிடுவான். நீ தான் உன் கேமை தொலைச்சிட்டு வெளில போக போகிற. அவ்வளோதான். அதுக்கப்புறம் அந்த விக்ரம் அவனும் அவன் கேம் ஆட ஆரம்பிச்சிட்டான். அவள் சுபிக்ஷா அவள் தனியாக ஒன்று ஆடுறா. நீ தான் இவ்வளோ நாளாக இருந்துட்டு சுபிக்ஷா பின்னாடியே சுற்றி உன் கேமை லூஸ் பண்ண போகிறேன்னா அதுக்கு மற்றவங்க என்ன பண்ண முடியுன்றது மாதிரி தான் இருக்குது. ஓகேவா? இது இப்படியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு வழியாக வந்து சமாதானம் ஆகிடுறாங்க. சமாதானம் ஆகலை. அவங்கவுங்களுக்கான அந்த இருக்குது அப்படியே இருக்குது. பாரு இதெல்லாம் இந்த பக்கம் இப்படி நடக்குது அந்த பக்கம் அப்படி நடக்குதுன்ற மாதிரி ஒரு லுக் ஆனோடனே இப்போ வந்து அந்த பாயிண்ட்ஸு கொடுக்கணும். ஓகேவா? இப்போ அந்த பாயிண்ட்ஸ் கொடுக்குற இடத்துல தான் அந்த எஃப்ஜேயோட ப்ரோமோவை நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னென்னா இப்போ வந்து பாயிண்ட்ஸ் வந்து எப்படியும் மாற வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக இவங்க லீஸ்ட்டு தான் வரப்போகிறாங்க. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு செகண்டில் மாறுறதுக்கான விஷயங்கள் இருக்குல்ல, யார் வந்து கேப்டன்சிக்கு வர்றது யார் வர வேண்டான்றதை இவங்க டிசைட் பண்ணலாம். ஏன்னா கிச்சன் டீம் டிசைட் பண்ணலாம். ஆப்வியஸாக இவங்க வர போகிறதில்ல. ஆனால் அந்த 2க்குள்ளே யாருக்கு விக்ரம் டீம் வரணுமா சபரி டீம் வரணுமா டிசைட் பண்ணலான்னா அந்த ஹோல்டு இவங்க கையில் இருக்குது அப்படின்னும்போது இதில் ஃபஸ்ட்டு போய் பேசுகிறது யாருன்னு ஒரு விஷயம் இருக்குது. எந்த 2 கேப்டன் பேசணும்னு நீங்கள் ஃபஸ்ட்டு டே பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்த ஷாபுத்ரி போட்டு யார் போகணுன்ற மாதிரி பேசியிருப்பாங்க.
ரைட்டா? செகண்ட் டே வந்து அவங்க சௌகரியத்துக்கு அத மாத்திருப்பாங்க. இப்போ 3 டே வந்து இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலி இவங்கள தான் யாராவது கிச்சன் டீம்ம தான் சொல்லி எஃப்ஜே சொல்றோம். ஏன்னா இது எஃப்ஜே சொல்லல. அவன் விக்ரம் இருக்கான்ல, பொம்பள மாயா, அவன் சொல்றான். அவன் சொன்னோனே இவங்க வந்து பேச முடியாதுன்னு சொல்லிக்கிறாங்க. சாண்ட்ரா டீமு, திவ்யா எல்லாருமே வந்து கன்சல்ட் பண்ணி என் கனியும் தான் சொல்றாங்க. அதான் கனி முடிஞ்ச அளவுக்கு வந்து வின் பண்ணுறதுக்கு போராடி பார்க்குறாங்க. முடியலன்னா டப்புன்னு அந்த பக்கம் ஜம்ப் அடிச்சுட்டாங்க. ஆனா அந்த பக்கமே ஒரு கால போட்டு வைக்கிறாங்க. அத பச்சையா வந்து சொல்லுவாங்களே ப்ரொமோல கூட. கனி வந்து பார்வதி கிட்ட, "நான் இப்போ வந்துட்டு சும்மா உட்காந்து நாங்க பேசுவோம். ஆனா நம்ம டீமுக்குள்ள பேசின ஸ்ட்ராட்டஜி அது இதெல்லாம் வந்து நான் வெளில போய் சொல்றதில்ல. எப்பயுமே அது சொன்னா அந்த டீமுக்கு ஃபேரா இருக்காது. நான் அது மாரிலாம் எனக்கு சொல்ற ஆள் இல்ல நான்." "ஏம்மா பச்சையா 2 நாள் முன்னாடி நீ தாம்மா விக்ரம் கிட்ட போய் சொன்ன. நைட்டு போய் உட்காந்து அந்த ரவ கஞ்சி காய்ச்சுற விஷயத்துல நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டே நடந்த டாஸ்க் அன்னைக்கு, நான் இப்போ தான் என்னென்னமோ அவங்க நாளைக்கு பிரச்சனை பண்ணலான்னு யோசிச்சு வச்சிருந்தாங்க. சமைக்கவே வேணாம்னு யோசிச்சு வச்சிருந்தாங்க. நான் என்னென்னமோ கஷ்டப்பட்டு உருட்டி பெரட்டி ஒண்ணு பண்ணி வச்சிருக்கேன். இப்போதைக்கு அந்த விஷயத்த நான் தள்ளி போட்டு வச்சிருக்கேன். அப்படி நீதாம்மா பச்சையா போய் எஃப்ஜே இருக்கிற டீமு, விக்ரம் இருக்கிற 2 பேரும் வேற வேற டீம்ல இருந்தா, அவனுங்கிட்ட போய் நீதாம்மா சொன்ன. இப்போ பார்வதி முன்னாடி வந்து அப்படியே அப்பட்டமா புழுகுறியேம்மா அப்படின்ற மாரி தான் இருந்தது. எனக்கு இதுக்கு தான் குறும்படம்லாம் போடணும்னு இருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா தெலுங்கு பிக் பாஸ்ல நான் தெலுங்கு பிக் பாஸ் ஃபர்ஸ்ட்டு 3 வீக்ஸ் தான் பார்த்தேன். இத்தனை சீசன் பார்க்கல. இந்த சீசன் தான் பார்த்தேன். 3 வீக்ஸ் பார்த்தேன். நான் அத ரிவ்யூ கூட போட்டிருப்பேன். 2, 3 எபிசோட்ஸ் ரிவ்யூ கூட நான் போட்டிருப்பேன். அப்போ அந்த இடத்துல வந்து வீக்கெண்ட்ல நாகார்ஜுனா சார் வந்து சாட்டர்டே குறைஞ்சது ஒரு 3 குறும்படம் இருக்கும். சண்டே ஒரு 3 குறும்படம் இருக்கும். குறைஞ்சது 2 நாளைக்கும் சேர்த்து ஒரு 4 குறும்படமாச்சும் இருக்கும். அந்த குறும்படமும் எபிசோட்ல வந்த விஷயங்களா இருக்காது. இந்த கேமராக்கு பின்னாடி பேசுறது, நம்ம கிட்ட தனியா ஒரு கேமரா காட்டுது பார்த்தீங்களா? காசிப் பேசுறதுலாம். இந்த ஓவராலா எல்லாரும் பேசும்போது ஒண்ணு இருக்கும். இப்ப அந்த சண்டை நடந்துச்சு, இது யார் சொன்னா அப்படின்னு ஒண்ணு இருக்கும். ஆனா தனித்தனியா அங்கங்க உட்காந்து பேசும்போது ஒரு கேமரா இருக்கும்ல. நம்மளுக்கு மட்டும் தெரியும். ஆடியன்ஸ்க்கு மட்டும் அது. உள்ள இருக்கவங்களுக்கு தெரியாது. கார்டன் ஏரியால பேசுறது, லிவிங் ரூம்ல பேசுறது, பெட்ரூம்லன்னு தெரியாது பாருங்க. அதுல பதிவான விஷயங்கள போடுவாங்க. "ஏன் இப்ப நீ சொல்லலன்னு சொல்றியா? அங்க பார்க்கலாமா என்ன சொன்னீங்கன்ட்டு?" அப்படின்னு தனியா அந்த தனியா இருக்கிற கேமராவோட ஃபோக்கஸ போடுவாங்க விஷயங்கள். அப்ப அந்த ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுன்னு நம்ம சொல்ற அந்த லாஜிக்கு தெலுங்கு பிக் பாஸ்ல ஆப்ட்டா பொருந்தும். ஏன்னா நீ எந்த கேமரால சொன்னாலும் அது பதிவாகும். நாங்க எந்த கேமரால பதிவானது எப்ப வேணா காட்டுவோம். நீ பின்னாடி பேசுறது, முன்னாடி பேசுறதுன்னு பேசி தப்பிச்சுக்க முடியாது. நீ எங்க பேசினாலும் எங்க கையில இருக்கு அந்த கன்டென்ட். எப்ப வேணா நாங்க அத ரிலீஸ் பண்ணுவோம். நீ தப்பிக்க முடியாதுன்ற மாரி ஒருத்தங்களுக்கு ஒரு டவுட் வந்தா கூட, எங்க கிளாஷ் வீக்கெண்ட்ல வந்தாலும், "அப்படியா? ஒண்ணே ஒண்ணு தான் சொல்லுவாரு. ம் నాగార్జున సార్ చూసేస్తామా? వీడియో చూసేస్తామా? బిగ్ బాస్ వీడియో వేయండి. బిగ్ బాస్ వీడియో அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ, அப்படி போட்டுருவாங்க அந்த குறும்படத்த. மினிமம் 2 வீடியோவாவது இல்லாம சாட்டர்டே எபிசோடு, சண்டே எபிசோடு போகாது. அதுவும் நான் சொல்ற மாரி அது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ்ல இருக்கிற விஷயங்கள எடுத்து காட்டும். அந்த குரூப்ல இருக்கும்போது இல்லாம தனியா பேசுறது. இங்க என்ன அப்படியே போட்டு கிழிக்க போறானுங்க. அந்த தைரியத்துல தான் இவனுங்க இப்படி ஆடிட்டு இருக்கானுங்க. அதுக்கு மேல நம்ம ஹோஸ்ட் கீச்சு தள்ளிட்டாலும், பார்க்க தானே போறோம். இந்த வாரம் என்ன கிழிக்க போறாருன்னு. ஸோ, இது ஆச்சா? ஸோ, அந்த மாரி பச்சையா பார்வதி கிட்ட போய் சொன்னாங்க. ஸோ, இப்ப இந்த பாயிண்ட்ஸ் குடுக்கணும் அப்படின்னும்போது, அந்த ஷாபுத்ரி ஆர்டர் அந்த விஷயங்கள திருப்பி கொண்டு வரணும்னு சாண்ட்ரா டீம் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் டே அப்படி தானே பண்ணீங்க. ஏன்னா, இப்ப இவங்க போய் ஃபர்ஸ்ட்டு நின்னு பாயிண்ட்ஸ் குடுக்குறாங்க, குடுக்கலன்றத பொறுத்து அவங்க 2 பேரும் மாத்திக்குவாங்க. ஏன்னா, இப்ப அவங்க 2 பேர் கிவ் அண்ட் டேக் பாலிசி. அவன் விக்ரம் வந்து எல்லார் மண்டையும் கழுவிட்டான். இப்ப விக்ரம் டீம், ரம்யா டீம்னே ஒண்ணு இல்ல. எல்லாம் ஒரே டீமா தான் இருக்கு. ஒரே ஒரு டீம் தனியா இருக்கிறது என்னன்னா, அது கிச்சன் டீம். அந்த கிச்சன் டீம்ல கனி இங்கிக்கும் அங்கிக்கும் டான்ஸ் ஆடிட்டு இருக்கு. வெறும் 4 பேர் இருக்கிறது மட்டும் தான் அந்த டீமா இருக்கு. யாருன்னா சாண்ட்ரா, திவ்யா, பார்வதி, வியானா. இதுல பார்வதி, வியானா அவங்கவங்க கேம் தனித்தனியா ஆடுறாங்க. இதுல சேர்ந்து இருக்கிறது சாண்ட்ரா, திவ்யா. ஆனா டீம்னு வரும்போது அட்லீஸ்ட் இவங்க 4 பேராவது ஒண்ணா இருக்காங்க. கனிய சேர்த்துக்க முடியாது. அப்ப மிச்சம் எத்தனை பேர் இருக்காங்க? எல்லாம் அந்த கனி சைடு தான் இருக்காங்க. அந்த கனியும் அந்த பக்கம் தான் இருக்கு. அப்படின்னு சொல்ற இடத்துல, நீங்க வந்து இப்ப ஃபர்ஸ்ட்டு நாங்க போய் நின்னோம்னா, அந்த பாயிண்ட்ஸ் டிஃபரன்ஸ் ஆகும். அப்படின்னு சொல்ற இடத்துல, இவங்க வந்து நாங்க இப்போ போக மாட்டோம். இல்லன்னா ஷாபுத்ரி போடலாம். ஃபர்ஸ்ட்டு போட்ட மாரி போடலாம் அப்படின்னா, அதுக்கு அவன் விக்ரம் ஒத்துக்க மாட்றான். "ஏன்பா ஃபர்ஸ்ட் டே ஆரம்பிச்சது நீ தானடா ஆரம்பிச்ச. அப்புறம் செகண்ட் டே உங்க சௌகரியத்துக்கு நீங்களே மாத்திக்கிட்டீங்க. இப்போ இவங்க முதல் நாள் வச்ச அதே ரூல்ஸ வைன்னு இவங்க இப்போ சொல்றாங்க." அதெல்லாம் வைக்க முடியாது. ஃபர்ஸ்ட் டே அவங்க போனாங்க. அவன் எஃப்ஜே சொல்றான். "ஃபர்ஸ்ட் டே அவங்க போனாங்க. செகண்ட் டே இவங்க போனாங்க. தேர்ட் டே நீங்க போங்கன்னா, அது ஏன் நாங்க போனோம்? இது எந்த ரூல்ஸ்ல இருக்கு? நாங்க முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட் டே ஒண்ணு பிளான் பண்ணீங்கல்ல ஷாபுத்ரின்னு. செகண்ட் டே நீங்களே அத வேணான்னு சொன்னீங்க. இப்போ நாங்க சொல்றோம் திருப்பி அத எடுத்துட்டு வாங்க." அங்க தான் ஆரம்பிக்குது அந்த பிரச்சனை. ஸோ, ஃபர்ஸ்ட்டு போய் யார் அந்த பாயிண்ட்ஸ் சொல்லணும் அப்படிங்கிறது. இது ஃபர்ஸ்ட்டில அந்த ஒரு பாயிண்ட் குடுத்துருக்காங்க. ஒண்ணு மட்டும் தான் குடுத்துருக்காங்க கிச்சன் டீமுக்கு. பூர்ணிமா அவங்க வந்து 3 பாயிண்ட்ஸ் குடுத்துட்டாங்க. இப்போ 0, 0 கூட குடுத்துட்டு அந்த பாயிண்ட்ஸ் இவங்களே எடுத்துக்கலான்னு ஒரு விஷயம் வருது. அந்த இதில பிக் பாஸ் சொன்னதில. ஸோ, அப்படி சொல்லும்போது
அப்படி சொல்லும்போது என்ன பண்ணுறாங்கன்னா, பாயிண்ட்ஸ் இவங்க குடுக்கல. அந்த ஆர்கியூமெண்ட் போற இடத்துல தான் ஷாபுத்ரி போட்டு, நீங்க தான் ஃபர்ஸ்ட்டு வரணும். இல்லன்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட்டு வந்து பேசணும்னா, சாண்ட்ரா டீம் சுத்தமா ஒத்துக்கல. நாங்க வரமாட்டோம் ஃபர்ஸ்ட்டு. நாங்க லாஸ்ட்டு தான் வருவோம். மிச்சம் 2 டீம் பேச சொல்லுங்க அப்படின்னா, அவன் விக்ரம் சொல்றான், "அதெல்லாம் முடியாது, அதெல்லாம் முடியாது. இதெல்லாம் ஃபேரே கிடையாது." நீ ஃபேர் அண்ட் ஃபேர் சொல்றதுக்கு யாரு? நீ தானே முதல் நாள். நீயே ரூல்ஸ் உங்க குரூப் அப்படி தானேடா பண்ணுவீங்க, கனி குரூப்பு. நீங்களே ஒரு ரூல்ஸ் போடுவீங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்களே எடுத்துருவீங்க. அந்த டாஸ்க் முடியறதுக்குள்ள 1008 கவுண்டர் ரூல்ஸ் நீங்களே போடுவீங்க. இப்போ இந்த டீம் சொல்றாங்க, அந்த ரூல்ஸ்க்குலாம் நாங்க ஒத்துக்க முடியாது. இன்னைக்கு நாங்க ஒரு ரூல்ஸ் சொல்றோம். ஃபர்ஸ்ட்டு அவங்க 2 பேர்ல யாரோ வரட்டும். இல்லன்னா ஷாபுத்ரி போடலாம். ஆனா நாங்க போய் ஃபர்ஸ்ட்டு சொல்ல மாட்டோம்னு அவங்க சொல்றாங்க. இப்போ இதுக்கு 2த்துக்கும் நடுவுல எஃப்ஜே வந்து தலையா நின்னு அவன் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு வந்து அவன் நிக்கும்போது தான், சாண்ட்ரா வந்து கூப்பிட்டு பேசுறான். இந்த சைடுக்கு சாண்ட்ரா பேசணும். மிச்சம் 2 டீம் ரம்யா, விக்ரம் வரணும்னா, சாண்ட்ரா கிட்ட நின்னு பேசும்போதே அவன் டான்ஸ் ஆடுற மாரி ஒண்ணு பண்றான் விக்ரம். இப்படிலாம் டான்ஸ் ஆடாதீங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்லுவா. அப்போ வந்து எஃப்ஜே இல்ல, இல்ல அவரு நிக்கிறாரு. இல்ல எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு. அவன் தான் இப்ப நல்லா நல்லா ஆட்டுறானே. உடம்பு ஆட்டி ஆட்டி நல்லாவே ஆட்டுறான்ல. எல்லா பொண்ணுங்களையும் மார்க் பண்றான்ல. அவன் பொண்டாட்டி வெளில பார்த்தா, என்ன அவளுக்கான எப்படி யோசிப்பாளோ தெரில. அவ புருஷன. இப்படி வந்து பொண்ணுங்கள அடிச்சு ஆடுற கேம்க்கு அ எனக்கு அது சுத்தமா ஹியூமனிட்டியே அந்த இடத்துல இல்ல. அவன் பண்றது அவன் மேல அந்த ரெஸ்பெக்டே டோட்டலா போயிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். ஓகேவா? அப்படின்னும்போது சாண்ட்ரா சொல்றாங்க, அப்படி ஆடுறது எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஆட வேணான்னா, இல்ல எனக்கு கால் வலிக்குது அதனால ஆடுனா, அப்பனா கால் வலிச்சா உட்காருங்கன்னு. அதான் உட்காந்துருவான் சைட்ல. எஃப்ஜேவும் சரி போய் உட்காருங்கன்னா, எஃப்ஜே ரம்யாவும் விக்ரம் போய் உட்காந்துருவாங்க. இப்போ இந்த இடத்துல பேசும்போது தான் சாண்ட்ராவை இவன் கன்வின்ஸ் பண்ண பார்ப்பான் எஃப்ஜே. இல்ல நீங்க ஃபர்ஸ்ட்டு நீங்க ஆடுங்க. ஃபர்ஸ்ட்டு நீங்க வந்து பாயிண்ட் சொல்லுங்க, பாயிண்ட் சொல்லுங்க. அவ சொல்றா, இல்ல இத்தனையும் முதல் நாள் ஒண்ணு நீங்க பண்ணீங்க. 2வது நாள் ஒண்ணு பண்ணீங்க. 3வது நாள் இப்ப நாங்க ஒண்ணு சொல்றோம் செய்யுங்க அப்படின்னும்போது, அது இல்ல முதல் 2 நாள் அவங்க வந்தாங்க. இப்ப நீங்க மட்டும் தானே வரல அப்படின்னா, இத காது கடிப்பான் எஃப்ஜே தான் கூப்ட்டு விக்ரம் தான் சொல்லியிருப்பான். முடியவே முடியாது. நான் ஃபேர் அண்ட் ஃபேர்ன்ற இடத்துக்கு நாங்க வரவே முடியாதுன்னு அவன் விக்ரம் நின்டுவான். இப்ப ரம்யாவும் விக்ரம் சொல்றது தானே செய்ய போறாங்க. அவன் தான் அதான் சொன்னேன். இதுக்கெல்லாம் மூளை கிடையாது. அவன் எல்லார் மூளையா இருந்து மூளையா இருந்து வேலை செய்றான். மண்டைய கழுவிறான். ஓகேவா? அப்படி ஃபர்ஸ்ட்டு நீங்க வரணும்னு சாண்ட்ரா சொல்ற இடத்துல தான், இல்ல முடியாதுன்ற மாரி இவங்க சொல்றாங்க சாண்ட்ரா. அப்போ அந்த ஆர்கியூமெண்ட்டுக்கு நடுவுல தான் வந்து சாண்ட்ரா வந்து ஆல்ரெடி அவங்க வீக் ஆயிருக்காங்கன்னு நான் சொல்லிட்டேன். திவ்யா வந்து ரெஸ்ட் ரூம்ல போய் அவங்கள சமாதானப்படுத்துனாங்கன்னா, டவுனா இருக்காங்கன்னும்போது, இங்க வந்து கேப்டனா அவங்க பேசறதுக்கு கூட இஷ்டப்படல. ஓகே நீங்க என்ன சொல்றீங்களோ போய் சொல்றேன்ற மாரி தான் டீம் கூட அவங்க டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ எஃப்ஜே மண்டைய கழுவி, இல்ல நீங்க வாங்க ஃபேர் இல்லன்னு சொன்னோனே, அப்போ வந்து பிக் பாஸ் வந்து என்ன சொல்வார்ன்னா, பிக் பாஸ் கிட்டயே கேட்கலாம். என்ன சொல்றாரு, பிக் பாஸ் சொல்லட்டும். அப்ப நாங்க வரணும். எல்லாத்துக்கும் பிக் பாஸ்ன்னு வலிக்கிறான் அவன் விக்ரம். அப்போ வந்து இதுக்கெல்லாம் எப்படி பிக் பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அப்ப தலையா நான் சொல்றேன் கேளுங்கன்னா, அதெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொன்னேன். அப்போ வந்து பிக் பாஸ் கிட்ட சொல்லி, அ எஃப்ஜே வந்து சொல்வாரு, இந்த மாரி வந்து அவங்க டீம்ல வர சொல்றேன் பிக் பாஸ். அவங்க வரமாட்றாங்க. தலையா நான் சொல்றேன் கேட்க மாட்றான்னா, சரி ஓகே பண்ணுங்க அப்படின்றாரு பிக் பாஸ். பிக் பாஸ் எப்போ அவ்வளோ பெரிய அக்ரெசிவ் டாஸ்க் நடக்கும்போதே அவர் வாய் தொறக்கல. அவர் கதை என்னன்னா, அவர் கணக்கு நீங்க செய்றதெல்லாம் செய்யுங்கடா. தப்போ சரியோ வீக்கெண்ட்ல வாங்கிக்கோங்க. எல்லாத்துக்கும்லாம் என்ன துணைக்கு கூப்பிடாதீங்கன்றது தான் அவரு சரின்னு சொல்றதுனால அந்த விஷயம் சரின்னு கிடையாது. நான் என்ன சொன்னாலும் நீங்க எந்த தெளிவுல அத செய்றீங்க, எந்த புரிதல்ல அத செய்றீங்க, அதுக்கு கான்சிக்வென்ஸஸ நீங்க தான் ஃபேஸ் பண்ணணுன்றது தான் அந்த சரின்னு சொல்ற வார்த்தைக்கோ, ஓகேன்னு சொல்ற வார்த்தைக்கோ தவிர, நீங்க செய்றது சரின்றதுக்கான ஓகே அது கிடையாது. நீங்க அத எப்படி எடுத்துட்டு செய்றீங்க அப்படிங்கிறதுக்கான ஓகே தான் அது தவிர, நீங்க ஃபேர்ன்றது அதுக்கு அர்த்தம் கிடையாது. இத வந்து பார்வதி சொல்வாங்க. ஆ அ பிக் பாஸ் சொல்றதுக்காக செய்யலாம். ஆனா தல சொல்லணும் பிக் பாஸ்க்கு அடுத்து தல தானே. அப்ப தல சொன்னா செய்யணும்லன்னு இவன் ஒண்ணு சொல்லிட்டே இருப்பான் இவன். அப்போ தலையே அன்ஃபேர்ன்னு கனி, திவ்யா, பாரு எல்லாமே சொல்லுவாங்க. அப்போ அப்படி பேசிட்டு இருக்கும்போது சாண்ட்ராவ இன்னும் மண்டைய கழுவுவான் அவன். நீங்க தான் வரணும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ பாரு பின்னாடி இருந்து பேசிட்டே இருப்பாங்க. இல்ல பாரு, திவ்யா, வியானா எல்லாருமே தான் பேசுவாங்க. இல்ல 2 நாளா நீங்க ஒண்ணு பண்ணீங்கல்ல, இப்ப நாங்க ஒண்ணு சொல்றோம்ல, ஏன் செய்ய மாட்டேன்னு சொல்றீங்கன்னு விக்ரம கார்னர் பண்ண தான் அந்த கொஸ்டின் வரும். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் பேசும்போது சாண்ட்ரா சொன்னோனே பாரு சரி சைலண்ட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் திருப்பி அந்த ஆர்குமெண்ட் போம்போது, இல்ல இப்படிலாம் சொன்னா எப்படி அவன் தல கிட்ட தான் ஏன்னா அவன் தலையா வந்து அட்ரஸ் பண்றேன்னு சொல்லுவான் அந்த விஷயத்த. எஃப்ஜே கண்டஸ்டன்ட்டா இல்லாம தலையா வந்து அட்ரஸ் பண்றேன்னு சொல்லும்போது, இது நீங்க செய்யறதுலாம் இதெல்லாம் அன்ஃபேர். நீங்க வந்து மத்தவங்க பேச்ச கேட்டு பண்றீங்க. இதெல்லாம் அன்ஃபேர். 2 நாளா இப்படி போச்சு அப்படியே போட்டும். ஷாபுத்ரி தான் போணும். இல்லன்னா நாங்க ஃபர்ஸ்ட்டெல்லாம் வர முடியாது. எங்கள மட்டும் எதுக்கு கன்வின்ஸ் பண்றீங்க? அப்படின்னா, நீ பேசாத பாருன்னு இவன் சொல்லுவான். அப்போ சொன்னி என்ன பேசாதன்னு சொல்றேன். இந்த வீட்ல யாருக்கும் ரூல்ஸ் கிடையாது. ஏன் என்ன பேசாம விட்டு என் கேம சைலண்ட் ஆக்கணும்லாம் பார்க்கறதுக்கு இந்த வீட்ல யாருக்கும் ரூல்ஸ் கிடையாது. அப்படின்னு அவ சொல்லுவா. அப்போ வந்து உங்க கேப்டன வர வச்சுட்டு ஒப்புக்கு சப்பானியா கேப்டன நிக்க வச்சுட்டு நீங்க பேசுறீங்களா? அப்படின்ற மாரி ஒப்புக்கு சப்பானின்னு ஒரு வார்த்தையும் அங்க வந்துரும். இப்போ வந்தோனே வந்து இவங்களுக்கு அஃபண்ட் ஆயிரும். இவங்க போயிருவாங்க. அப்போ நீங்க போய் உட்காருங்க. அவங்க வரட்டும்ன்ற அந்த கிளாஷ்ல கொஞ்சம் அஃபண்ட் ஆயிருவாங்க சாண்ட்ரா.